லாஸ்ட் வீக். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு எனக்கு பர்த்டே அல்லவா, எனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கணும் பாருங்கள். ஸோ பாபி கேர்ள் ட்ரெஸ்ஸு இது வந்து ஃப்ளிப்கார்ட் கேட்பாங்க கேட்க பாபி கேர்ள் ட்ரெஸ்ஸு என்னென்னு பார்ப்போமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்துருக்கீங்களா, இதே மாதிரி யாரெல்லாம் வச்சுருக்கீங்க எல்லாம் எழுதிச்சுருக்கேன். இது இப்படி இருக்குது. நான் நாளைக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் அப்பா திட்டுவா இருக்கா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சி நாளைக்கு என் பர்த்டேக்கு போடுற ட்ரெஸ் ஒன்று. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் எனக்கு இதுதான் என் பர்த்டே ட்ரெஸ். ஃபஸ்ட் கிளாஸ், இது செகண்ட் கிளாஸு. இது வந்து என் தங்கச்சி வந்து இது பிங்க் கலரில் வேணும், பிங்க் கலரில் வேணுமா. ஆனால் எங்கள் அப்பா ஒரே இதுதான் இந்த கலர் வாங்கிட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நாங்கள் சிபிராஜா கடைக்கு போய் கொலுசு வாங்கிக்கிட்டோம். கொலுசு எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சி கொலுசு, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மெட்டி அதெல்லாம் வாங்கினோம். கம்மி விளையாட்டு இருக்குது, நீங்களே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாசோ ஃபேண்ட்டு. இது வந்து என் தங்கச்சிக்கு 405. அது 405. இது 385 ரூபா. இது வந்து 405. உங்களுக்கு என் தங்கச்சி ஃபேண்ட்டில் இது ரெண்டில் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆண்டவர் சில்ஸ் காங்கேயத்தில் சிறுமலையில் இருக்கோம். இது வந்து 185 ரூபா. இது வந்து 185 ரூபா. இது 185 ரூபா. நான் அடிச்சு வச்சிருவேன் கேஸோ. இது என்னைக்கு எனக்கு பர்த்டே இங்க ஒரு என் மனசு ஆற மாட்டேங்குது. சாதா வீடியோல இருக்கிறோம் நாங்க. இப்ப ஒரு பேண்ட் எவ்வளவு? 50 ரூபா. இவ்வளவு ரெண்டு பேண்ட்டுமே 400 ரூபாயா? ஒரு பேண்ட் 385 ரூபா. ஸோ இது வந்து நாங்கள் சந்தைக்கூட காங்கேயத்தில் வந்து செந்தூர் பழையக்கோட்டை ரோடில் வந்து செந்தூர் மஹாலில் வாங்கின ஐட்டம் சந்தைக்கூட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் இது என் தங்கச்சிக்கு. உனக்கு எனக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து கட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது என் தங்கச்சிக்கு ஒரு பவு கிளிப் ஒன்று, ஒரு பவு கிளிப்பு. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி குட்டி ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்வீட் இது வச்சுருந்தாங்க, அது ஒரு திங் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது. குட்டி கிளிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பவுலி கிளிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி கிளிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பவு கிளிப் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் இது வந்து 150 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் வச்சு. அப்புறம் வந்து எனக்கு இந்த பிரேஸ்லெட் வாங்கினேன், சாக்லேட் காட்சி. அப்படி என் தங்கச்சி லபுபுன்னு நினைக்கிறேன், லபுபு பிரேஸ்லெட் வாங்கிட்டா. நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கொஞ்சம் இது கவர்லயே போட்டு வைங்க. நீ வர இந்த கிரன்ச் வச்சுக்கிறியா? பரவாயில்லைங்க. இது வந்து இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. என் தங்கச்சிக்கு இந்த கிரன்ச்சி கிளிப் கொடுத்துருக்கேன். இருமா நான் காட்டிட்டு. ஏமா இருமா. ஸோ அது எங்கள் அம்மா போய் எங்கள் அப்பா காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா வாட்டர் பாட்டில்ஸ் தான் இருக்கு. ஜில்லு இருக்குது. சிபிராஜா அது எனக்கு தான். இருங்க அது வாங்கிக்கலாம். என்ன பண்ணி எல்லாமே உனக்கு வாங்கி பிள்ளைக்கு மட்டும் 2000 ஸோ வந்து இது என் பர்த்டேக்கு கம்மல் வாங்கிக்க. ஒரே கம்மல்
ஒரே கலராக தான் இருக்குது. அப்புறம் இது என் தங்கச்சி கிரன்ச்சிக்கு கிளிப்பு. அப்புறம் இது எல்லாமே 99 ரூபா தான். இது ஒரு கிளிப்பு, டச் கிளிப்பு, இது ஒரு கிளிப்பு, அப்புறம் பெருசில் ஒரு கிளிப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளிப்பு, அப்புறம் ஒரு ரோஸ் கிளிப்பு. ஸோ சண்டே கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா லக்கி பர்சன் நிறைய இருக்குது. துணிக்கடை எல்லாம் இருக்குது.